தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். Moto G24 பவர். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க G34ன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்புறமா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 6000 mAh பேட்டரி, 31 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இது மட்டும் இல்லாமல் வேற என்ன கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம் வாங்க. பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க இருக்குது. மொத்தமாக மொபைல் கொடுத்துருக்காங்க, கேஸை ஒன்று பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அண்ட் இந்த மாதிரி பட்ஜெட்டில் கூட நமக்கு சார்ஜரை கொடுக்குறாங்க. ஆப்பிள், சாம்சங் எல்லாம் பார்த்து கற்றுக்கணும். சரி, அண்ட் மற்றபடி புக்லெட்ஸ் நம்ம எப்பவுமே பார்க்குற விஷயம் தான், எல்லாத்தையும் சைடில் வச்சிடலாம். இப்போ மொபைலை பார்க்கலாம். ஸோ மொபைலை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் சின்னதாக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய மொபைலாக இருக்குது. பின்னாடி மட்டும் கிடையாது, முன்னாடி பார்த்தாலுமே பெரிய மொபைல் தான். உங்கள் கையில் எடுக்கும் போதே ஒரு பெரிய மொபைலுக்கான ஃபீல் இருக்கும். சரியா? ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெசில்ஸ். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ரைட்லாம் பெசில்ஸே கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கீழே சின் மட்டும் பெருசாக இருக்குது. அதே மாதிரி மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னில் ஒரு பாதி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு சைட்லலாம் கொடுக்காம அந்த நாச்செல்லாம் இல்லாமல் பஞ்சோலா கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ஓகே பஞ்சோலா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வந்து அந்த பவர் பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு வேகமாகவே ஒர்க் ஆகுது. சரி, இந்த பில்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் 3D PMMA மெட்டீரியல் அப்படின்றது போல் அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அதாவது பிளாஸ்டிக் தான், ஓகேவா? அது ப்ரீமியமாக இருக்குது அப்படின்றது போல் அவங்க சொல்கிறாங்க. சரி, நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டெக்ஸ்சர்டாக கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. கேமராவோட பம்ப் ரொம்ப பெருசாக வந்து கிடையாது, ஓரளவுக்கு மினிமலாக தான் வந்து இருக்குது. அதை சொல்லும் போது இன்னொரு விஷயத்த சொல்லுவோம். இதில் 3.5mm ஜாக் இன்னும் இருக்குங்க. இதுலேருந்தே தெரியாதா இது பட்ஜெட்டுன்னு? ஆனால் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு 185 கிராமுக்கு மேலே தான் வரும். 190 கிராம் வந்துடும் நினைக்கிறேன். 2 கலர் வருதுங்க. ஒன்று இங்க் ப்ளூ அப்படின்ற ஆப்ஷன், அதுதான் இது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளேசியர் ப்ளூ. எது இங்க் ப்ளூ, எது கிளேசியர் ப்ளூ? இதுதான் இங்க் ப்ளூ. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. ஸோ இந்த டிஸ்பிளேடைய சைஸை சொல்ல மாதிரி இது 6.6 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன், நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க, பாண்டா கிளாஸ்ன்ற ஒரு ப்ரொடெக்ஷன். சரிங்களா? அண்ட் பிரைட்னஸ் நிட்ஸை பொறுத்த வரைக்கும் 563 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்குது. இண்டோரில் யூஸ் பண்ணுற அளவுக்கு பிரச்சனை கிடையாது. அவுட்டோரில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ்க்கான சவுண்டோட. ஸோ இந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய அந்த சவுண்ட் குவாலிட்டி அப்படின்றது நல்லா இருக்குது. அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நல்லா இருக்குது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MrTT Helio G85 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை நம்ம பல மொபைலில் வந்து பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஒரு ப்ராசஸர் தான். AnTuTu ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்குன்றது நீங்களே வந்து பார்க்கலாம். அண்ட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சரி, CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் சரி, ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருந்தது. பிரச்சனையே கிடையாது. ஸோ ஒரு நார்மலாக கேஷுவலாக நீங்கள் வந்து சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுறதுக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் டே டு டே யூசேஜில் உங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து கொடுக்கும் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் LPDDR4Xக்கான ரேம் டைப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டோரேஜை மட்டும் பார்த்தீங்கன்னா eMMC 5.1 தான் கொடுத்துருக்காங்க. 4 GB RAM 8 GB RAM அப்படின்னு 2 வேரியன்ட் இருக்கு. ஆனால் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128 தான், ரெண்டுத்துலையுமே காமன். மற்றபடி இதில் கேமரா 50 மேப்ஸ்க்கான பின்பக்க கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மேப்ஸ்க்கான இன்னொரு கேமரா. அதிகமான காசு இருக்கிறதுலேயே அதான் கொடுக்குறாங்க. சரி, இதில் இருக்கு. அண்ட் 16 மேப்ஸ்க்கான கேமரா இருக்குங்க. ஸோ கேமரா நான் ரொம்ப மோசமாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா G34 எதிர்பார்த்ததோடு நல்லா இருந்தது. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது, எடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸிங் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு தான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். அண்ட் திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.9mm தான், கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கும். அண்ட் இதில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு லாங் லாஸ்டிங் பேட்டரி லைஃப் வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு Android 14 வந்துடுது. சாஃப்ட்வேர் அப்டேட் எத்தனை வருஷம் வரும்னு எதுவுமே கமிட் பண்ணல. பட் அவுட் ஆஃப் த பாக்ஸில் லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் வர்றது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு. 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து கமிட் பண்ணிருக்காங்க, which is good. IP52க்கான ரேட்டிங், Bluetooth 5.0க்கான சப்போர்ட் அண்ட் ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க 2 சிம்மும் போட்டுக்கலாம். ஒரு மைக்ரோ SD கார்டும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்க இருக்கிறது டைப் சி போர்ட் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு USB 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. நோ கம்ப்ளைண்ட்ஸ். இந்த பட்ஜெட்ல அவ்வளவுதான் வரும். சரிங்களா? இந்த மொபைலுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 8250 ரூபான்னு சொல்றாங்க. வித் ஆஃபர்ஸ் எல்லாம் சேர்த்து நார்மலா 9000 ரூபாய் வரும். ஸோ அந்த பிரைசிங்க்கு இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க முன்னாடி எல்லாமே இருக்கிறது சொல்லிட்டு உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சீக்கிரமா கொண்டு வரேன்.